இந்தியாவிலேயே பெஸ்ட் மாடல் எது? குஜராத் மாடலா, தமிழ்நாடு மாடலா? எந்த மாடல் பெஸ்ட்னு அடிச்சு காட்டுருவோமா? எது பெருசு அடிச்சு காட்டு. ஆனா ஒரு சின்ன கரெக்ஷன், எது பெஸ்ட் அப்படின்னு காட்ட போறது நம்ம கிடையாது, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ப்ரொஃபசர். அவர் பார்த்தோம்னா குஜராத் தமிழ்நாடு பத்தின பல டேட்டாக்களை ஆராய்ந்து பல கிரைட்டீரியாஸோட ஒப்பிட்டு தமிழ்நாடு குஜராத்தினுடைய பாலிசிகள் எல்லாம் ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரொஃபஸருடைய பேரு கிறிஸ்டோப் ஜெஃபர்லட். அவர் என்ன பண்றாருன்னா, எந்த பக்கமும் சாயாம, இப்படியும் சாயாம அப்படியும் சாயாம நடுவில் நின்று எல்லா டேட்டாக்களையும் கரெக்டான ஆய்வுக்கு உட்படுத்தி ரெண்டு மாடல்லையும் உள்ள பிளஸ் எது மைனஸ் எதுன்னு சொல்லி கடைசியில எது பெஸ்ட் அப்படிங்கிற முடிவுக்கு வரார். ஸோ அவரோட ஆய்வுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். யூட்டன் அப்படிங்கிறது மக்களுக்காக பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் நடத்தப்படுற ஒரு சுதந்திரமான ஊடகம். இந்த ஊடகம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய பணத்திலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலையும் கூகுள் ஆட்ஸ், யூடியூப் மாதிரியான தளங்கள்லேருந்து வரக்கூடிய பணத்திலையும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூட்டன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது. இது சரியா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷனை பண்ணி யூட்டனுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. இந்த QR கோட் ஸ்கேன் பண்றதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சப்போர்ட் அவர் ஃபேக்ட் செக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க உங்களால முடிஞ்ச டொனேஷனை அனுப்பலாம். குஜராத், தமிழ்நாடு ரெண்டுத்தையும் ஒப்பிடும்போது அவர் முதல்ல என்ன எடுத்துக்கிறாரு அப்படின்னா, growth ரேட், எக்கனாமியோடைய growth ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்துக்குமே பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஈக்குவலான growth ரேட் இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. குஜராத்துக்கும் 8%, தமிழ்நாட்டுக்கும் 8%ன்னு நெக் டு நெக்கா இந்த growth ரேட் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிநபர் சராசரி வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சராசரி வருமானத்திலையும் பார்த்தோம்னா குஜராத்தும் தமிழ்நாடும் ஏறக்குறைய நெக் டு நெக்கா சேம் லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரி, எக்கனாமி எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டும் சேமா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது அவர் என்ன பண்றாருன்னா சோசியல் மெஷர்ஸை எடுத்து பார்க்குறாரு. அதாவது வறுமை இந்த ஊரில் எப்படி இருக்குது, படித்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த ஊரினுடைய சுகாதார நிலை, ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரியான ஹெல்த் சம்மந்தமான நிலைன்றது எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறாரு. ஸோ முதல்ல பாவர்ட்டியை செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா 2023 வேர்ல்டு பேங்க் ரெக்கார்டு எடுத்து பார்க்குறாரு. ஸோ அதில் இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ மக்கள் வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன அளவுகோல் வச்சிருக்காங்க அப்படின்னா, மாசத்துக்கு 1059 ரூபாய்க்கு மேல, அதாவது ரூரல் ஏரியாக்கள்ல மாசத்துக்கு 1059 ரூபா 42 பைசா சம்பாதிச்சாங்கன்னா அவங்க வந்து பாவர்ட்டி லைனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே அர்பன் நகர்ப்புற பகுதிகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதத்துக்கு 1286 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சாங்கன்னா அவங்க பாவர்ட்டி லைனுக்கு மேலே இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்ற இந்த அளவுகோலை வைத்துக்கொண்டு அந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்டோடைய டேட்டா படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா 5.8% மக்கள், மொத்த மக்களில் 5.8% மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அதே சமயம் குஜராத்தில் பார்த்தோம்னா 21.8% மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா தனிநபர் சராசரியா எவ்வளோ செலவு பண்றாங்க, அவங்களுடைய கன்சப்ஷனுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய பர் கேபிட்டா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது 7630 ரூபாயா இருக்குது மாதத்துக்கு. அதே சமயம் குஜராத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா 6621 ரூபாயா இருக்குது. ஒரு சராசரி தமிழரை விட ஒரு சராசரி குஜராத்தில் வாழ்கிறவர் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வந்து குறைவாக பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு கன்சப்ஷனுக்காக எடுத்துக்கிறார். அதே மாதிரி சம்பளம், ஒரு தொழிலாளி வந்து தினசரி கூலி தொழிலாளி இருக்காங்க, உழைப்பாளிகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய சம்பளம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பாவர்ட்டி அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா 2022-23 நிதியாண்டு படி பார்த்தோம்னா ஒரு கிராம பகுதிகளில், ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயம் அல்லாத வேற வேலைகளில் ஈடுபடக்கூடிய தொழிலாளிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கான தினசரி ஊதியம், தினக்கூலி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 481 ரூபா 50 பைசாவாக இருக்குது. இது குஜராத்தில் எடுத்து பார்த்தோம்னா 273 ரூபா 10 பைசா. ஒரு சாதாரண லேபருக்கு கிராம பகுதிகளில் தமிழ்நாட்டோட ஒப்பிடும்போது குஜராத்தில் ரொம்ப ரொம்ப குறைவான ஊதியம் தான் கொடுக்கப்படுது. அதுக்கடுத்து விவசாய தொழிலாளர்கள் அவங்கள எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் ஆவரேஜ்
ஊதியம், தினசரி ஊதியம் அப்படிங்கிறது 470 ரூபாய். அதே சமயம் குஜராத்தை எடுத்துக்கிட்டோம்னா 241 ரூபாய் 90 பைசா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா விவசாய தொழிலாளர்களுக்கான ஊதியம் அப்படிங்கிறதும் தினசரி ஊதியம் அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டை விட குஜராத்தில் மிக மிக குறைவாக இருக்குது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், கட்டுமான பணிகளில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள எடுத்து பார்த்தாலும் தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக 500 ரூபாய் அப்படிங்கிறது சம்பளமாக இருக்குது. குஜராத்தில் எடுத்து பார்த்தோம்னா 323 ரூபா அப்படிங்கிறது அவங்களுடைய ஊதியமாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டோட ஒப்பிடும்போது குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஊதியம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டை விட அவங்க பொருளாதாரத்தில் வறுமையில் கீழே இருக்காங்க அப்படிங்கிறத இந்த தகவல்கள் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. அடுத்ததாக அவர் என்ன செக் பண்ணுறாருன்னா கல்வி நிலை, இந்த மாநிலத்தினுடைய கல்வி நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா இந்த ட்ராப் அவுட் ரேட் வந்து ஸ்கூலில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறாரு. அதில் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா இது 2021-22 நிதியாண்டினுடைய டேட்டா. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அப்பர் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கான GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல் முடித்து மேலே போகிறவங்க, அது பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய ரேஷியோ பார்த்தோம்னா 98.3% இருக்குது. இது குஜராத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 91.1% இருக்குது. சரி, அதுக்கு அடுத்தது ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் எவ்வளோ மாணவர்கள் போகிறாங்க அப்படிங்கிற அந்த ரேஷியோ, அதை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் 81.5% இருக்குது. அந்த GER ரேஷியோ ஹையர் செகண்டரி வரைக்கும் போகக்கூடிய மாணவர்கள் 81.5% மாணவர்கள் போகிறாங்க. அதே குஜராத்தை எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 57.6% மாணவர்கள் தான் ஹையர் செகண்டரி வரைக்கும் போகிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் கல்லூரிக்கு சேர்கிற மாணவர்கள்லையுமே தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது. ஸோ கல்வி நிலை அப்படின்னு பார்த்தாலும் குஜராத்தில் உள்ள மக்களின் கல்வி நிலையை காட்டிலும் தமிழ்நாடு மக்களினுடைய கல்வி நிலை அப்படிங்கிறது மேலே இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்த்தோம்னா இவர் வந்து சுகாதாரத்தை எடுத்துக்கிறார், ஹெல்த்து. இதில் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இன்ஃபண்ட் மொர்டாலிட்டி ரேட், அதாவது குழந்தைகள் இறப்பு விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. அதில் என்ன தெரிய வருதுன்னா தமிழ்நாட்டினுடைய குழந்தைகள் இறப்பு விகிதம் 1000 குழந்தைகள் பிறக்குதுன்னா அதில் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 13 குழந்தைகள் இறக்குது. இதே குஜராத்தில் 1000 குழந்தைகள் பிறக்குதுன்னா அங்கே 23 குழந்தைகள் இறக்குது. ஸோ தமிழ்நாட்டினுடைய குழந்தைகள் இறப்பு விகிதம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில வருடங்களில் பயங்கரமாக முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டினுடைய குழந்தைகள் இறப்பு விகிதம் அப்படிங்கிறது பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் அந்த ஆய்வில் சொல்கிறாரு. இதன் மூலமாக பார்த்தோம்னா ஹெல்த் சிஸ்டம்லேயும் பார்த்தோம்னா தமிழ்நாடு குஜராத்தை விட மேலே இருக்கிறத பார்க்க முடியுது. சரி, பல இண்டிகேட்டர்ஸில் குஜராத் வந்து தமிழ்நாடை விட பின்தங்கி இருக்குது. அதனால் குஜராத்துங்கிறது ஒன்றுமே இல்லையா, அவங்க வெல்த்தியான ஸ்டேட்டு தானே. அவங்க வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து முதலே சொன்னீங்க க்ரோத் ரேட் வந்து பெருசாக இருக்குது, பர் கேபிட்டா இன்கமும் வந்து தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் ஏன் இந்த இண்டிகேட்டர்லலாம் பின்தங்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வு தேவைப்படுது இல்லைங்களா. அதுக்காக 2 மாநிலத்தினுடைய பாலிசியையும் அவர் ஆய்வு பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா குஜராத்தில் எல்லாமே அதிகமாக இருக்குது, நல்ல வெல்த்தியான ஸ்டேட்டாக இருக்குது. ஆனால் மக்கள் கல்வியில் பின்தங்கியிருக்காங்க, வறுமையில் இருக்கிறாங்க, சுகாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பாலிசி 2 மாநிலத்தினுடைய பாலிசியும் ஒப்பிடும்போது தான் சரியான விவரங்கள் தெரிய வரும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு போகிறாரு. அதில் அவர் ஆய்வு பண்ணதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா குஜராத்தினுடைய வெல்த் இருக்குல்ல, அது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சின்ன மக்கள் கூட்டத்துக்கிட்ட தான் அது வந்து கேப்சர் ஆகிருக்கு. பெரிய அளவில் அந்த வெல்த் வந்து பரவலை. எவ்வளோ வளர்ச்சி அடைந்த பொருளாதாரமாக இருந்தாலும் அந்த பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு பரவலாகலை, எல்லா மக்களுக்கும் போய் சேரலை. அந்த பணத்தினுடைய குவிப்பு அப்படிங்கிறது ஒரு மைனாரிட்டி குரூப் கிட்ட தான் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் வளர்ச்சி நிலை, பொருளாதார வளர்ச்சி நிலை அப்படிங்கிறது ஒரே அளவில் இருந்தாலும் வெல்த் ஷேர் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு குஜராத்தை விட அதிகமான அளவுக்கு பரவலாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இதுக்கான காரணமாக அவர் என்ன முன்வைக்கிறார் அப்படின்னா குஜராத் வந்து பார்த்தோம்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது முழுக்கவே பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மொத்த கான்சன்ட்ரேஷனும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எனர்ஜி செக்டார் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாடு அதுக்கு மாறாக என்ன பண்ணுச்சு அப்படின்னா சோஷியல் பாலிசியை டெவலப் பண்ணிச்சு. அதாவது கல்வியிலையும் சுகாதாரத்துலேயும் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லேயும் தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாடு பண்ணி ஹியூமன் ரிசோர்ஸை வளர்த்தெடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 மாடலுக்கும் உள்ள வித்தியாசமே
தமிழ்நாடு ஹியூமன் ரிசோர்ஸை பெரிய அளவில் வளர்த்தெடுத்திருக்கு. ஆனால் குஜராத் முழுக்க முழுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸாக மட்டுமே இயங்கிட்டு இருந்திருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணும்னா, இப்போ நம்ம சுகாதாரத்தினுடைய நிலையை சொன்னோம் இல்லைங்களா, முன்னாடி 2 ஸ்டேட்டுக்கும் கம்பேர் பண்ணி. இப்போ சுகாதாரத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் 2 ஸ்டேட்டும் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா சுகாதாரம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று, மக்களுடைய நல்வாழ்வுக்கு ரொம்ப முக்கியமானது சுகாதாரம். அப்போ குஜராத் பார்த்தோம்னா ரொம்ப வெல்த்தியாக இருந்தாலும் சுகாதாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டை விட பின்தங்கி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, சுகாதாரத்துறைக்கான செலவு, இது பார்த்தோம்னா 2012க்கும் 2020க்கும் இடையில் பார்த்தோம்னா 20.5% அதிகரிச்சிருக்கு. இதே குஜராத்தை எடுத்துக்கிட்டோம்னா 2012க்கும் 2020க்கும் இடையில் அவங்களுடைய ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது 10.5% தான் அதிகமாயிருக்கு. ஸோ இதனால் என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 2018 வருஷத்தினுடைய டேட்டா படி பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் 1 மில்லியன் 10 லட்சம் மக்களுக்கு தமிழ்நாட்டினுடைய ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பெட்ஸ் இருக்குது, அதாவது ஒவ்வொரு 10 லட்சம் பேருக்கும் தமிழ்நாட்டினுடைய ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ எண்ணிக்கையில் பெட் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. இதன்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 1000க்கும் அதிகமான பெட் ஒவ்வொரு 10 லட்சம் பேருக்கும் இருக்குது. ஆனால் அதே சமயம் குஜராத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொரு 10 லட்சம் பேருக்கும் வெறும் 316 பெட் தான் இருக்குது. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா, தமிழ்நாடு ஹெல்த் கேர் பாலிசியில் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத காட்டுது. அதாவது ஏன் தமிழ்நாடு சோஷியல் பாலிசியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுச்சு, ஹியூமன் ரிசோர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அது கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி கல்வியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு 2 மாநிலங்களும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஏன்னா கல்வியில் குஜராத் தமிழ்நாட்டை விட பின்தங்கி இருக்குது, ட்ராப் அவுட் ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எந்த பேஸில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இலவச மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் தமிழ்நாடு இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருந்த ஒரு திட்டம், கல்வித்துறைக்கே ஒரு முன்னுதாரணமான திட்டம் அப்படின்னு இந்த மதிய உணவு திட்டத்தை சொல்லலாம். ஸோ அது பார்த்தோம்னா ஏன்னா மதிய உணவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே குழந்தைகளை பேரண்ட்ஸ் பள்ளிக்கு அனுப்பி கல்வியை வளர்த்தெடுத்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஸோ அதனுடைய டேட்டா படி 2017-18 எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு எவ்வளோ ஸ்கூல்ஸில் இந்த இலவச மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 85.4% செகண்டரி ஸ்கூல்ஸ், உயர்நிலை பள்ளியில் பார்த்தோம்னா 85.4% பள்ளிகளில் இந்த இலவச மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது செயல்படுறதா சொல்கிறாங்க. அதே சமயம் குஜராத்தை எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 11% உயர்நிலை பள்ளிகளில் தான் இலவச மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது செயல்பாட்டில் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்த்தாலும் கல்வியில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸை சரியாக வளர்த்தெடுத்தல் அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணி தமிழ்நாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இவர் இந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிடுற மிக முக்கியமான விஷயம். அதே சமயம் குஜராத் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பவர் ஜென்ரேஷன், மின்சார உருவாக்கம் இருக்கு இல்லைங்களா, மின்சார தயாரிப்பு, அதில் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. பெரிய பெரிய மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், அதில் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இதிலெல்லாம் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது குறைந்த அளவில் தான் நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இப்போ அவங்களுடைய இந்த பவர் செக்டாரை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய குஜராத்தினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோவா இருக்குன்னா 45,913 மெகாவாட்டாக இருக்குது. ஆனால் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா 37,514 மெகாவாட். ஸோ இதில் குஜராத்தை விட தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ரோடு, சாலை போக்குவரத்து, அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எடுத்துக்கிட்டோம்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பார்த்தோம்னா 7,885 கிலோமீட்டர் நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குது, 16,746 கிலோமீட்டர் ஸ்டேட் ஹைவேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2022 டேட்டா. அதே டைமில் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 6,858 கிலோமீட்டர் நேஷ்னல் ஹைவேஸும் 11,169 கிலோமீட்டர் ஸ்டேட் ஹைவேஸும் தான் இருக்குது. இதுலேயும் குஜராத்தை விட தமிழ்நாட்டினுடைய அந்த கிலோமீட்டர் சாலை போக்குவரத்துக்கான அந்த கிலோமீட்டருங்கிறது குறைவாக செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்ததாக ரொம்ப குறிப்பாக பார்த்தோம்னா குஜராத் ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜியன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அங்கே குஜராத்தை நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய அளவில் இந்திய அளவுலையும் உலக அளவில் இருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை பெரிய அளவுக்கு ஈர்க்கிறது, பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கிறதுக்கான வகை செய்கிற வகையில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு அதன் அடிப்படையில் பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அதன் மூலமாக என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு பெரிய அளவிலான முதலீடு குஜராத்தில் குவிஞ்சுது. அவங்க அவங்க ஊரில் இந்த லேண்டை
தொழில் நகரங்களாக மாற்றுறது, தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக பல தளர்வுகளை அங்கே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பாலிசிகளால் பார்த்தோம்னா பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்து பெரிய அளவில் அவங்க வந்து பயனடைஞ்சாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அதானி குரூப்பு, ரிலையன்ஸு, டாட்டா, எஸ்ஆர் இந்த மாதிரியான குரூப்புகள் வந்து பார்த்தோம்னா இந்த குஜராத்தினுடைய இந்த பாலிசியினால் பெரிய அளவில் பெனிஃபிட் ஆனாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் சைட்ஸ் வந்து குஜராத்தில் உருவாக்குனாங்க. அதே மாதிரி இந்த பெட்ரோ கெமிக்கல் ரிஃபைனரி ப்ராஜெக்ட் அதுலேயும் பார்த்தோம்னா குஜராத் வந்து இந்தியாவில் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்குது. அந்த பெரிய லார்ஜ் பெட்ரோ கெமிக்கல் ரிஃபைனரி பிளான்ஸை வந்து குஜராத்தில் வந்து இவங்க உருவாக்குனாங்க. ஆனால் அதே சமயம் தமிழ்நாடு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எம்எஸ்எம்இ, இந்த சிறிய தொழில் நிறுவனங்களை பெரிய அளவில் இங்கே உருவாக்குறதுக்கான முயற்சியில் இருந்தது. ஸோ குஜராத்தோடு ஒப்பிடும்போது ரொம்ப பெரிய ஜாம்பவான் மெகா இன்வெஸ்ட்மெண்ட்டாக, மெகா இண்டஸ்ட்ரியாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் உருவாகலனாலும் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் இருக்குது குஜராத்தை விட. எப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஆர்பிஐ டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 38,837 கம்பெனிகள் இருக்குது. ஆனால் குஜராத்தில் பார்த்தோம்னா 28,479 கம்பெனிகள் தான் இருக்குது. அப்போ குஜராத்தை விட தமிழ்நாட்டில் 10,000 கம்பெனிகள் அதிகமாக இருக்குது. ஸோ குஜராத் மாதிரி மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் தமிழ்நாடு பலவிதமான ஃபேக்ட்ரிகளை உருவாக்குதல், அவங்கள ப்ரொமோட் பண்ணுதல் அப்படிங்கிறதுல கவனம் பண்ணதுனால இவங்களுடைய பாலிசி படி இங்கே 38,000க்கும் அதிகமான கம்பெனிகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதுவும் ரொம்ப குறிப்பாக இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்குது இல்லைங்களா, அது மட்டும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 49 லட்சம் கம்பெனிகள், எம்எஸ்எம்இ கம்பெனிகள் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இது குஜராத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 33 லட்சம் தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டை விட ஒரு 16 லட்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த நம்பரை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, தமிழ்நாட்டில் 49 லட்சம் இருக்குது, குஜராத்தில் 33 லட்சம் தான் இருக்குன்னு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் எடுத்து பார்த்தோம்னா 33 லட்சம் கம்பெனிகள் தான், எம்எஸ்எம்இ கம்பெனிகள் தான் அங்கே இருந்தாலுமே அங்கே நடந்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து பார்த்தோம்னா 1,74,600 கோடி ரூபாய் அங்கே இந்த எம்எஸ்எம்இ கம்பெனிகளால் குஜராத்தில் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தோம்னா குஜராத்தை விட மிகப்பெரிய எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் எம்எஸ்எம்இக்கள் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் தொகை அப்படிங்கிறது 81,500 கோடி தான். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா தமிழ்நாடு ரொம்ப சிறிய கம்பெனிகளை அதிகமாக உருவாக்குறதுல இங்கே தமிழ்நாட்டில் அந்த வேலை நடந்திருக்கு. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெண்டு பக்கமும் யார் அதிகமாக இருக்குது, குஜராத் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ எது அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா நமக்கு என்ன தோணும்னா இங்கே தானே இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது, அப்போ இங்கே தானே வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணலாம். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய எம்எஸ்எம்இக்கள் எல்லாமே லேபர் இன்டென்சிவ் எம்எஸ்எம்இக்களாக இருந்திருக்கு. குஜராத்தினுடைய எம்எஸ்எம்இக்கெல்லாம் கேபிட்டல் இன்டென்சிவ் எம்எஸ்எம்இக்களாக இருந்திருக்கு. அதனால் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 96 லட்சம் மக்கள் இந்த எம்எஸ்எம்இக்களால் வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள், கிட்டத்தட்ட 1 கோடி. அதே குஜராத்தில் எடுத்து பார்த்தோம்னா 61 லட்சம் மக்கள் தான் இந்த எம்எஸ்எம்இக்களால் வேலைவாய்ப்பு பெறுறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தாலும் லேபர் இன்டென்சிவ் எக்கனாமியை உருவாக்குனது அப்படிங்கிறது தமிழ்நாடாக தான் இருக்குது. அதே மாதிரி குஜராத்துக்கு இன்னொரு சாதகமான அம்சமாக இருந்தது அப்படிங்கிறது வந்து ஒன்றிய அரசு குஜராத்துக்கு ஆதரவான பல கொள்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டது. குறிப்பாக பார்த்தோம்னா அங்கே கிஃப்ட் சிட்டி அப்படின்னு ஒரு பெரிய சிட்டியை உருவாக்கி அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்குறது, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ், ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உருவாக்குற வேலை நடத்தப்பட்டுச்சு. ஆனால் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள்லாம் இல்லாமல், இப்படிப்பட்ட உதவிகள்லாம் இல்லாமலேயே தமிழ்நாடு வந்து இந்த இடத்துக்கு நகர்ந்துருக்கு. ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டாரை பற்றி பார்த்தோம். அடுத்தது சர்வீஸ் செக்டார், இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது பொருளாதாரத்தில். சர்வீஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் குஜராத் வந்து பார்த்தோம்னா குறைவான கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணுது. அதிலும் ரொம்ப குறிப்பாக பார்த்தோம்னா அவங்களுடைய சர்வீஸ் செக்டாரில் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. ஐடி செக்டார் மாதிரியான அந்த செக்டார் அப்படிங்கிறது குஜராத்தில் பெரிய அளவுக்கான வளர்ச்சியை எட்டலை. அவங்களுடைய மொத்த சர்வீஸ் செக்டாரில் 87% ரெவன்யூ பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டார்லேருந்து தான் வருது. ஆனால் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா சர்வீஸ் செக்டார் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷனை பண்ணுது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பாலிசியின்படி சோஷியல் செக்டாரில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, ஹியூமன் ரிசோர்ஸில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உருவாக்கப்பட்ட இந்த நாலேஜ் உள்ள இளைஞர்களின் கூட்டம் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது பெரிய அளவில் இங்கே ஐடி
இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதிலேருந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு உருவாக்கின அந்த ஸ்கில்டு மேன் பவர் இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டினுடைய சர்வீஸ் செக்டாரை மேலே கொண்டு வர்றதுல ஒரு முக்கியமான பங்கு ஆற்றியிருக்கு. அதே மாதிரி இந்த 2000 மில்லியனியம் இயர் ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் டைட்டில் பார்க் உருவாக்கப்பட்டுச்சு. ஐடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இங்கே உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த ஃபேக்டர்களோட காரணமாக தான் பார்த்தோம்னா இந்தியாவிலேயே ஐடி செக்டாரில் 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. பெங்களூர், ஹைதராபாத்துக்கு அடுத்து 3வது இடத்துல தமிழ்நாடு வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் வந்து இந்த ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். இது இல்லாமல் இந்த ஐடி செக்டார் மூலமாக மறைமுகமாக இன்டைரக்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது நிறையா கிரியேட் ஆகுது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இன்டைரக்ட் ஜாப்ஸை கூட விட்டுருங்க, இன்டைரக்ட் பொருளாதாரமாக எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஐடி கம்பெனி ஒரு இடத்துல ஐடி பார்க் டெவலப் ஆகுதுன்னா அதை சுற்றி நிறைய குடியிருப்புகள் உருவாகுது, அதை சுற்றி நிறைய கடைகள் உருவாகுது, உணவகங்கள், ஹோட்டல்ஸ் உருவாகுது, டிரான்ஸ்போர்ட், ஆட்டோ, வேனு, கார் ஓட்டுறவங்க உருவாகிறாங்க. இதன் மூலமாக அப்படியே பார்த்தோம்னா அந்த பகுதியினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதே பெருசாக மாறுது. ஸோ இப்படி வந்து நிறைய இன்டைரக்ட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது நிறையா இதில் இருக்குது. ஆனால் குஜராத் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாததுனால அவங்கக்கிட்ட அந்த ஸ்கில்டு மேன் பவர் அப்படிங்கிறது குறைவாயிடுச்சு. ஸோ என்ன தான் க்ரோத் அப்படின்னு குஜராத் சொல்லிக்கிட்டாலுமே அந்த க்ரோத் அப்படிங்கிறது அதனுடைய பலன் அப்படிங்கிறது ஒரு சிறிய கூட்டத்துக்கு மட்டும்தான் அந்த பலன் போய் சேர்ந்துருக்கே தவிர ஒட்டுமொத்த மக்களுக்கும் பரவலாக்கப்படலை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய க்ரோத் அப்படிங்கிறது இங்கே ஓரளவுக்கு பரவலாக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. முழுமையான பரவலாக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு பரவலாக்கப்படுறதுக்கு இங்கே ரொம்ப முக்கியமான காரணமாக இந்த சோஷியல் செக்டாரில் மேற்கொண்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. அப்போ தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கூறுகளாக பார்க்கக்கூடிய இந்த சமூக நீதி அப்படிங்கிறதா இருக்கலாம், இல்லைனா இங்கேருந்து முன்வைக்கக்கூடிய இந்த சமூக நல திட்டங்களாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல்லேயே பார்த்தோம்னா நீங்கள் எல்லாத்துலேயும் தமிழ்நாடு வந்து மாணவர்களுக்கான திட்டங்களை கொண்டு வர்றதில் தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா முன்னுதாரணமாக இருந்திருக்கு இந்தியாவுக்கு. ஸ்கூலுக்கு வர்றதுக்கு யூனிஃபார்ம் இல்லையா, ஃப்ரீயாக யூனிஃபார்ம் கொடு. ஸ்கூலுக்கு வர்றோம், வீட்டில் சாப்பாடு இல்லை, ஃபஸ்ட்டு நான் சாப்பாட்டுக்காக குழந்தை தொழிலாளராக வேலைக்கு அனுப்புவேன்னா சரி, அப்போ ஃப்ரீயாக சாப்பாடு போடுங்க. ஸ்கூலில் வந்தால் மதியம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுங்க. சரி, காலையில் பிரச்சனையாகுதா, காலையில் அப்பா அம்மா 2 பேரும் கூலி வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க, காலையில் சாப்பாடு செய்ய முடியல, இதுவே ஒரு பிரச்சனையாக வருதா, காலையிலையும் சாப்பாடு போடுங்க. சரி, ஸ்கூல் வந்து பக்கத்தில் இல்லை, தூரத்தில் இருக்குது, பஸ் ஏறி போக வேண்டியிருக்கா, பஸ்ஸுக்கு காசு இல்லையா, இலவசமாக பஸ் பாஸ் கொடுங்க. சரி, புக்கு நோட்டெல்லாம் வாங்கணும், அதுக்கெல்லாம் காசு இல்லையா, இலவசமாக புக்கு நோட்டை கொடுங்க. இப்படி அடுத்து பார்த்தோம்னா செருப்பு, சைக்கிளு, லேப்டாப்பு, அது இல்லாமல் 8வது வரைக்கும் கண்டிப்பாக பாஸ் போடணும், ஃபெயில் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற சிஸ்டம். அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே இடஒதுக்கீடு, சமூக நீதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு, கல்லூரிகளில் மாணவர்கள் சேரும்போது சரி, வேலை வாய்ப்புகளையும் சரி 69% இடஒதுக்கீடு இங்கே ஃபாலோ பண்ணப்படுறது. இப்படி பல விதங்களில் தமிழ்நாடு வந்து சமூகத்தில் நடந்த வளர்ச்சியை பரவலாக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்கு. அந்த வளர்ச்சி அடிமட்டம் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு படித்த பட்டறிவு கொண்ட ஒரு பெரிய அளவிலான கூட்டத்தை, இளைஞர் கூட்டத்தை தமிழ்நாடு உருவாக்கியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டினுடைய சொத்து அப்படிங்கிறது இந்த நாலேஜ் உள்ள இளைஞர்களினுடைய மேன் பவர். இதை தான் தமிழ்நாடு கடந்த 20-30 வருஷங்களில் உருவாக்கியிருக்கு. அப்போ இந்த கம்பேரிசன்லேருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே மாடல் அப்படிங்கிறது குஜராத் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பொருளாதாரம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம், ஆனால் இங்கு மக்களை வளர்த்தெடுத்தது, பொருளாதாரத்தை மக்களை மையப்படுத்தி வளர்த்தெடுத்தது அப்படிங்கிறதுல தமிழ்நாடு மாடல் தான் இந்தியாவுக்கான சிறந்த மாடலாக இருக்குங்கிற முடிவுக்கு கிறிஸ்டோஃப் ஜெஃப்ரலெட் வராரு. ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா இந்தியாவுக்கு மாடல் அப்படிங்கிறது குஜராத்தோ ஊபியோ வேற ஏதோ கிடையாது, தமிழ்நாடு தான் அப்படிங்கிறது தான் இந்த பிரான்ஸ் ப்ரொஃபஸர் கிறிஸ்டோஃப் ஜெஃப்ரலெட் சொல்கிறது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.